உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க சாமி கும்பிடுவீங்களா? உங்களுக்கு சாமி நம்பிக்கை எல்லாம் இருக்கா? நீ கும்பிடுறல்ல, இனி நானும் வருவேன். இந்த மாதிரி பாட்டு பாடி சாமி கும்பிட்டா நல்லதுன்னு உங்க சித்தி தான் சொன்னாங்க. அப்படியா? இது அவங்க வேலைதானா? இதுக்குதான் அவ்வளவு அவமானப்பட்டும் அடிச்சு புடிச்சு ஊருக்கு போகாம இங்கே இருக்காங்களா? இந்த பாரு, நேரம் போயிட்டே இருக்கு, போ கால்ல விழு. சித்தி, என்னால முடியாது. ஜனனி, அப்படி சொன்னா எப்படி ஜனனி? நாமெல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே அவங்க சொல்றாங்க. முடியாதுன்னு சொல்லக்கூடாது. சிவா, அவங்க எதையும் கண்மூடித்தனமா நம்புறவங்க. அவங்க ஏதாவது யோசிக்காம சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் சொல்லாதம்மா. இது பாரு, ஆசீர்வாதம் வாங்கினா அவரோட ஆயுள் காலம் கூடும். ஜனனி, என் ஆயுள் உன் கையில தான் இருக்கு. தயவு செஞ்சு வந்து என் காலில் விழுந்து என்னை காப்பாத்து. இருட்டிட போது போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஆமாமா, இருட்ட போது சீக்கிரம். சித்தி, நீங்க நல்லா எமோஷனல் பிளாக்மெயில் பண்றீங்க. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. அப்போ நான் ஆரோக்கியமா இருக்க வேண்டாமா ஜனனி? சிவா, அப்படி சொல்லாதீங்க சிவா. நீங்க நல்லா இருக்கணும். ஆனா எல்லா நேரமும் நம்ம ஒரே மாதிரியே இருக்க முடியாதுல்ல. என்ன ஜனனி, இந்த பாரு, எனக்கு கெஞ்ச வைக்காத சொல்லிட்டேன். நான் சொன்னா கேட்கணும். போ கால்ல விழு. போன்னு சொல்றேன்ல, கால்ல விழு. வா. விழு. நல்லா நல்லா. ஐயோ, என்ன தம்பி இது, இப்படி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க? வேற எப்படி? எனக்கு தெரியலையே. ஜனனிய உங்க ரெண்டு கையால அவளை தூக்கி பிடிச்சு நெத்தியில ஒரு முத்தத்தை கொடுத்து ஒரு குங்கும பொட்டை வச்சு ஆசீர்வாதம் பண்ணணும். வாவ், அடடா, கேட்கவே ஆனந்தமா இருக்கே. எவ்வளவு நாள் வேண்டுதல் தானுமாலையா? வாவ், கம்மியா ஜனனி. சித்தி, சிவா, ஜனனி, இரு இரு இரு, ஒரு நிமிஷம் இரு. சீக்கிரம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. தம்பி, விட்டுறாதீங்க தம்பி. இது ரெண்டு பேரோட ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயம், விட்டுறாதீங்க. தம்பி, முத்தம் கொடுத்துட்டீங்களா? இந்தாங்க. அடுத்தது குங்குமம் வைங்க. இந்தாங்க, வைங்க வைங்க வைங்க.
வந்த தெய்வம் நீங்க. இதை நான் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு தம்பி. இங்க வந்தா டைம் போறதே தெரியல. டைம் பார்த்தா பிடிச்ச என்ன மச்சான், இந்த வெயில போய் கடுமையா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க வேகிறது பத்தாம ஜனனியை போட்டு வறுத்தெடுத்துட்டு இருக்கீங்க. பார்த்து மச்சான், கருத்துற போறீங்க. அப்புறம் மலேசியாவுக்கு போகும்போது வேற யாரோ நினைச்சுக்கிட்டு ஃப்ளைட்ல ஏத்தாம போயிட போறாங்க. நான் எதுக்கு மலேசியா போகணுமாமா? இல்ல, இங்க கடந்து இப்படி எல்லாம் கஷ்டப்படுறதுக்கு பேசாம மலேசியாவுக்கு போயிடலாம்ல, சொகுசா வாழலாம்ல. அப்பதான் மொத்த சொத்தையும் பிரச்சனையும் எல்லாமே சுருட்ட முடியும், அப்படிதானே? என்ன மச்சான் நீங்க இப்படிலாம் சொல்லி பழகிட்டீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இப்படி பேசுற ஆளே இல்லையே. வர வர நீங்க சரியே இல்லை மச்சான். அடிக்காத மாமா. உங்க வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. இப்போதைக்கு கணக்கு வழக்கு விசாரிக்கலான்னு மட்டும் சந்தோஷப்பட்டுக்காரு. வேணும்னு தான் விட்டு வச்சிருக்கோம். அதுவும் ஜனனி சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான். என்ன காரணத்துக்காகனு தெரிஞ்சுக்கணுமா மாமா? அவ்வளோ ஈஸியாலாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மாமா, எப்போ இருந்தாலும் உங்கள் கணக்கு உங்கள் கழுத்துக்கு வரப்போகிற கத்தி தான். எனக்கு என்னமோ சேது வந்து மிரட்டினதுக்காக நீங்க இங்க தங்கின மாதிரி தெரியலையே. வேணும்னா சேதுவை கேட்டு விசாரிச்சு தெரிஞ்சுக்கோ. நான் அவன்கிட்ட கேட்க மாட்டேன்னு தெரிஞ்சுதானே சொல்றீங்க? உனக்கு வேற வேலை இல்லையா? போய் பாரு, சிவா தம்பி தனியா கஷ்டப்படுறாரு. சமாளிக்காதீங்க. உங்ககிட்ட விஷயத்த சொல்லிட்டேன். பொண்டாட்டி பொண்டாட்டின்னு அடிக்கடி சொல்லி சிவாவை ஏத்தி விடாதீங்க, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏன்? ஏன்னா அவர் எனக்கு தாலி கட்டல. நான் அவரோட பொண்டாட்டியும் இல்ல. அது உங்களுக்கே நல்லா தெரியும். வீணா நீங்க விஷ பரீட்சையில இறங்காதீங்க. தாலி கட்டலன்னா என்ன? நான் வேணா தம்பி கிட்ட சொல்லி தாலி கட்ட சொல்லவா? நீங்க செஞ்சாலும் செய்வீங்க. ஆனா தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க, சொல்லிட்டேன். இப்படித்தானே பிளான் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? ஆமா, ஒத்துக்கிறேன். இப்ப என்னங்கற? விடுங்க. நானே சரியான நேரம் பார்த்து இங்க இருந்து கிளம்பி போயிடலான் இருக்கேன். தயவு செஞ்சு கலைச்சு விட்டுறாதீங்க. சும்மா போறேன்னு சொல்றியே, அப்படி எங்க போவ? இந்த உலகத்துல போறதுக்கு இடமா இல்ல. இங்க வந்ததுக்கு அப்புறம் இனிமே எங்க போயும் பொழைச்சுக்க முடியுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. அது சிவா தம்பி கொடுத்த நம்பிக்கை தானே. சித்தி, நான் ஜனனி இல்ல, அத மறந்துடாதீங்க. என்ன பேசிக்கிறாங்க? அதுக்கு என்ன, கடைசி வரைக்கும் ஜனனியாவே வாழ்ந்துட்டு போ. சித்தி, அவங்க செத்து போயிட்டாங்க. அந்த ஜனனியா என்னால வாழ முடியாது. என்னால நான் துளசியாதான் வாழ முடியும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.